நிறைய பேர் பேசுவதை கேட்டா சிரிப்பா வருது. ஏன்னா அவங்கவங்களுக்கு ஏற்பட்ட கற்பனையான எண்ணங்களை எல்லாம் அவங்களுடைய கருத்தை எல்லாம் சமூகத்தின் கருத்துன்னு திணிக்க முற்படுறாங்க. அப்படிலாம் இல்ல. இந்த முறை சொந்த நிலத்தில் நிக்கலாம். தாய் நிலத்துல நிக்கலாங்கிற எண்ணம் மட்டும்தான் நான் சீமான்ட்ட இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. கடலூர்ல நின்னாரு. பிறகு திருவொற்றியூர்ல நின்னாரு. இப்போ இந்த முறை சொந்த தாய் நிலத்துல நிக்கலாம். இவ்வளவுதான் எண்ணம். ஏன்னா தாய் நிலத்துல நின்னா அந்த நிலத்தின் மக்கள் தன்னை ஏமாற்ற மாட்டார்கள் ஒரு நம்பிக்கை இந்த முறை அண்ணனுக்கு வந்திருக்கு. அதுதான் தேர்வுக்கான காரணம். சரிங்களா? மற்றபடி அவர் பலவீனமா இருக்கிறார், இவர் பலவீனமா இருக்கிறார். யாரோ ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாருன்னா கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நம்மள கட்சி பலவீனத்தின் பால் இவன் பலவீனமா இருக்கா, அவங்க பலவீனமா இருக்காங்க. வெற்றிடம் ஒண்ணு இருக்குன்னு ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி வெற்றிடம் ஒண்ணு இருக்குன்னு விஜய் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம கட்சி தொடங்கும். கட்சியின் தொடக்கம் எதற்காக? தனி தமிழீழ குடியரசு வீழ்த்தப்பட்டது. அந்த கனவு வீழ்த்தப்பட்ட போது லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் சொந்தங்கள் செத்து விழுந்த போது நம்மை காப்பாற்ற, நம் இனத்தை காப்பாற்ற இந்த நிலத்துல ஒரு ஒரு வலுவான கட்சி இல்லைங்கிற எண்ணம் பல லட்சக்கணக்கான இளைஞரோட ஆழ்மனதில் இருந்த அந்த அந்த இயக்கத்தின் பால் தான் நாம் தமிழர் கட்சி கட்டப்பட்டது. இன்னைக்கும் அந்த இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் தான் இந்த இந்த இயக்கத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்கு.